அஸ்ஸலாமு அலைக்கும். 2024 2025 ஓ லெவல் மேக்ஸ் பேப்பரோட மூன்றாவது பகுதி 2 வினா. ஒரு போட்டியில் அதன் போட்டியாளர்கள் ஒரு சாய்தளத்தின் வழியே மேல் நோக்கி ஓடவும் ஒரு நிலைக்குத்து ஏணி வழியே ஏறவும் பின்னர் வேறொரு சாய்தளத்தின் வழியே கீழ்நோக்கி வழுக்கிச் செல்லவும் வேண்டியிருந்தது. அதற்கு பயன்படுத்தப்பட்ட இரு சாய்தளங்களினதும் நிலைக்குத்து ஏணியினதும் பக்கத் தோற்றம் உருவில் முறையே ACDE. ஏசின்றது சாய்தளம், டிஇன்றதும் சாய்தளம், சிடின்றது ஏணி, இது ஏணி ஆகியவற்றினால் காட்டப்படுகின்றது. இங்கு ஏபிஇ ஒரு கிடைத்தளமாக இருக்கும். அதேவேளை ஏஇபி ஒரு கிடைத்தளம், ஏபிஇ ஒரு கிடைத்தளம் இருக்கும். அதேவேளை ஏசி சமன் பிஇ சமன் 50, ஏசி சமன் பிஇ ரெண்டும் ஒன்றுக்கொன்று சமன். அதில் நீளம் 50 மீட்டர், இதுவும் 50 மீட்டர். சிஏபி 26 பாகை 10 கலை, அதாவது ஏ கோணம், இந்த கோணம் 26 பாகை 10 கலை. ஏபிக்கு பிசிடி செங்குத்து, செங்குத்துண்டா 90 பாகை செங்குத்தும் டிசி சமன் பிசியும் ஆகும். டிசியும் பிசியும் ஒன்றுக்கொன்று சமன், டிசியும் பிசியும் ஒன்றுக்கொன்று சமம் ஆகும். தரப்பட்ட உருவங்கள் விடைத்தாளில் பிரதி செய்து வழங்கப்பட்ட தகவல்களை அதில் சேர்க்க. ஏற்கனவே நான் அந்த வினாப்பத்திரத்தில் உள்ள உருவிலே இந்த தகவல்களை சேர்த்தேன். திரிகோணகணித விதங்களை பயன்படுத்தி டிஇயின் சாய்விற்கும் அதாவது டிஇபி இந்த கோணம் ஏசியின் சாய்விற்கும் அதாவது சிஏபி இந்த கோணம் இடையே உள்ள வித்தியாசம் 15லும் கூடியதென காட்டுக. திரிகோணகணித விதங்களை பயன்படுத்தி இந்த கோணத்தை முதலாவது கண்டுபிடிச்சோணும். காரணம், அந்த கோணம் 15 பாகையிலும் கூடியதுன்னு காட்டுறதுக்கு ஏ கோணம் தரப்பட்டிக்கு 26 பாகை 10 கலை. இந்த கோணத்தை கண்டுபிடிச்சோம் நாங்கள், டிஇபி கோணத்தை. இந்த கோணத்தை காண்றதுக்கு திரிகோணகணித விதங்களை பயன்படுத்தும் போது ஏதாவது 2 பக்கங்களாவது தந்திருக்கணும். அப்போ இந்த முக்கோணியில் ஒரே ஒரு பக்கம் தான் தந்திருக்கு. அப்போ சின்ன முக்கோணி ஏபிசியில் அந்த முக்கோணியில் ஒரு கோணமும் ஒரு பக்கமும் தந்து இன்னும் மற்ற பக்கத்தை காணலாம், பிசி பக்கத்தை காணலாம். இந்த பக்கத்தை காண்றதுக்கு திரிகோணகணித விதங்களை பயன்படுத்தும் போது இந்த கோணத்துக்கு இது எதிர்பக்கம், இது செம்பக்கம். எதிர்பக்கமும் செம்பக்கமும் சம்பந்தப்படுறது சைன் 26 பாகை 10 கலை சமன். எதிர்பக்கத்திங்கே செம்பக்கம். எதை செய்தாலும் அம்மா செய்வதெல்லாம் என் அன்பிற்காகவே என்ற பாடமாக்குவதன் மூலம் சைனுக்கான வாய்ப்பாடு எதிர்பக்கத்திங்கே செம்பக்கம். அப்போ எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம் பிசி, செம்பக்கம் 90 பாகைக்கு முன்னால் உள்ள பக்கம் செம்பக்கம் 50 மீட்டர். சைன் அட்டவணையில் 26 பாகை 10 கலை அட்டவணையை பயன்படுத்தி கண்டுபிடிச்சால் அதற்கான பெருமானம் 0 மடக்கை அட்டவணையை பார்ப்பது போல் சைன் அட்டவணையில் 26 பாகை 10 கலைக்கான பெருமானம் 0.4410. அப்போ பிசியை காண்றதுக்கு பிரித்தல் 50 இங்கால போகும்போது பெருக்கலாக மாறும். 0.4410 தர 50 சமன் பிசிட நீளம். அப்போ இது ரெண்டையும் பெருக்கி கண்டுபிடிச்சலாம், அல்லது பெருக்க முடியாத போது மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி கண்டுபிடிச்சலாம். ஆனால் இது 50ஆல் பெருக்கிறது லேசி, இலகுவானது. 5ஆல் பெருக்கிட்டு 0 சேர்த்து கொண்டோம்னா லேசி. பெருக்கினோம்னா 22.05 மீட்டர் தான் பிசிட நீளம். பிசியை கண்டுபிடிச்சோம். இது 25.05, இதுவும் 25.05. காரணம் 2 ஒன்றுக்கொன்று சமன். அப்போ இந்த கோணத்தை காண்றதுக்கு எங்களுக்கு இதுக்கு எதிரே உள்ள பக்கம் இதுக்கு அயலில் உள்ள பக்கம்
இது எதிர்பக்கமும் அயல் பக்கமும் தந்திக்குது. ஆகவே tan அட்டவணையில் tan DEB கோணம் DE கோணம் DEB சமன் என் அன்பிற்காகவே எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். அப்போ tan DEB சமன் எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம் 22.05 2 தடவை. அப்போ 22.05 தர 2 கீழ் அயலில் உள்ள பக்கம் அயல் பக்கம் 50. 22.05 2ஆல் பெருக்கினால் 44.10 எழுத வேண்டிய அவசியம் இல்லை. 44.1 கீழ் 50. இதை வகுக்கலாம். 50ஆல் வகுப்பது லேசி இலகுவானது. வகுக்க முடியாட்டில் மடக்கை அட்டவணை கொண்டு வகுத்து பெருமானத்தை காணலாம். இப்போ tan DEB பெருமானம் tan DEB கோணம் சமன் வகுத்தோம் என்றால் 0.882. tan அட்டவணையில் இதை காண்றதுக்கு 4 இலக்கம் கொண்ட என்ன இருக்கணும். அப்போ அதுக்கு 0 கொண்டு சேர்த்தோம் என்றால் 0.882 tan அட்டவணையில் தேடணும். tan இன்வர்ஸ்ன்றது அதாவது ஆன்டிலோக் தேடுற மாதிரி 0.882 tan அட்டவணையில் தேடினோம்னா சரியாக 0.882 இல்லை. அன்னளவான குறைந்த பெருமானம் DEB கோணம் சமன் 41 பாகை 20 கலையில் இருக்குது. மீதி 4 கலையில். அப்போ 20 கலையும் 4 கலையும் 24 கலை டேஷ் என்றும் சொல்லலாம் கலைய. இப்போ DEB கோணம் 41 பாகை 24 கலை நாங்கள் கூடியது என்று காட்டணும். ஆகவே DEB கோணமானது கூட CAB கோணத்தை விட CAB கோணம் DEB கோணம் 44 பாகை 24 கலை. அதிலிருந்து வித்தியாசம்ண்டா கழிச்சோணும் 26 பாகை 10 கலை. 44 பாகை 24 கலையிலிருந்து 26 பாகை 10 கலையை கழிச்சோம்ண்டா 15 பாகை 14 கலை. ஆகவே 15 பாகை 14 கலையானது கூடியது 15 பாகையிலும். ஆகவே கூடியது DEB கோணமானது CAB கோணத்திலும் 15 பாகை கூடியது என்று எழுதினா 10க்கு 10 புள்ளியும் கிடைக்கும். இதோட இந்த வினா நிறைவடைகின்றது.